வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் அவர் சந்தித்த எண்ணற்ற அரசியல் போராட்டங்களையும் இந்த நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். அந்த வகையில் அந்த 2001 இந்த தமிழக வரலாற்றினுடைய மிகப்பெரிய இருண்ட காலம் என்று இன்றைக்கு கருதப்படுகிற அந்த ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலம். அந்த ஆட்சி காலத்தில் தான் கலைஞர் அவர்கள் 2001 ஜூன் 30 கைது செய்யப்படுகிறார். அந்த கைது என்பது இந்தியாவையே உலுக்கியது. அன்றைக்கு என்டிஏ கூட்டணி ஆட்சியில் திமுக ஒன்றியத்தில் ஆட்சியிலும் இருந்தது. அந்த வகையில் அன்றைக்கு தமிழ்நாடு அரசை கலைப்பதற்கான எல்லா முகாந்திரங்களும் அன்றைக்கு இருந்தன. அந்த அளவிற்கு ஒரு சட்டவிரோத ஆட்சி ஜெயலலிதா நடத்தினார். ஆனால் கலைஞர் 386வது பிரிவை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது, ஆட்சியை கலைக்கக்கூடாது என்பதை திட்டத்தெளிவாக கலைஞர் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். அதற்கு பிறகு 355ஆம் பிரிவின்படி மாநில அரசுக்கு ஒரு எச்சரிக்கையை ஒன்றிய அரசு விடுத்தது. தலைமைச் செயலாளருக்கும் இது தொடர்பான கடிதத்தை ஒன்றிய அரசிலிருந்து அனுப்பப்பட்டது. அதற்கான அந்த அழுத்தத்தினுடைய பலன் இருந்தது. கலைஞர் அவர்கள் ஜூலை 4 மதியம் விடுதலை செய்யப்படுகிறார். அன்று காலை முரசொலி மாறன், டிஆர் பாலு போன்றவர்களும் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அந்த ஒரு சூழலில்தான் இந்த கலைஞருடைய விடுதலைக்கு பிறகு கலைஞர் உரையாற்றுகிற போது ஒரு உணர்ச்சி வசமான சம்பவத்தை குறிப்பிட்டார். அதாவது அரசு தனக்கு அளித்து வந்த அந்த பாதுகாப்பை தான் விலக்கிக் கொள்ள விரும்புவதாக சிறைச்சாலையிலிருந்து கடிதம் எழுத விரும்பியதாகவும், என்றால் அந்த பாதுகாப்பினால் எந்த பயனும் இல்லை என்பதை அவர் உணர்த்தும் விதமாக அதை செய்ய விரும்பியதாகவும், ஆனால் அப்பொழுது என்னுடைய கைகளை தூக்க முடியவில்லை, ஏனென்றால் அந்த காவலர்களை வலுக்கட்டாயமாக பிடித்து அழுத்தி அவரை துன்புறுத்தியதில் அவருடைய கைகளை அவரால் அசைக்க முடியவில்லை. அப்போது கலைஞர் குறிப்பிடுகிறார், அதாவது உடன்பிறப்புகளுக்கு எத்தனை ஆயிரம் கடிதங்களை இந்த கைகளால் நான் எழுதியிருப்பேன், அன்றைக்கு என்னால் ஒரு கடிதத்தை என்னால் எழுத முடியவில்லை என்று சொன்னபோது அத்தனை திமுக தொண்டனுடைய இதயத்திலும் ஒரு ரத்தம் கசிந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சிகரமான ஒரு சம்பவமாக அது அமைந்தது. ஆனால் ஜெயலலிதாவால் நிம்மதியாக ஆட்சி செய்ய முடியவில்லை. தொடர்ந்து தன்னுடைய பழிவாங்கும் போக்கை அவர் தொடர்ந்து கொண்டிருந்த போதுதான் அவருக்கு எதிரான வழக்குகள் மேலே வந்தன. டான்சி நிலபேர வழக்கு, அரசு நிலத்தை குறைந்த விலைக்கு முறைகேடாக வாங்கியதற்கான அந்த வழக்கில் அவருக்கு 3 ஆண்டு காலம் உச்ச நீதிமன்றம் தண்டனை விதிக்கிறது. அவர் தொடர்ந்து முதலமைச்சராக செயல்பட முடியாத ஒரு சூழல் ஏற்படுத்தப்படுகிறது. 5 கொண்ட உச்ச நீதிமன்றம் அமர்வு அவர் முதலமைச்சராக தொடரக்கூடாது என்கிற உத்தரவை வழங்குகிறது. அதன் அடிப்படையில் அவர் அன்றைக்கு ராஜினாமா செய்துவிட்டு பிறகு தன்னுடைய இடத்தில் ஒரு பொம்மை முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வத்தை அவர் நியமிக்கிறார். மேற்கொண்டு வழக்குகள் தொடர்ந்து நடக்கின்றன. அந்த வழக்கில் இதற்கிடையில் 2001 டிசம்பர் மாதத்தில் அந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தினால் ஜெயலலிதா விடுவிக்கப்படுகிறார். 2002 2ஆம் ஆண்டில் அவர் மார்ச் 10 ஆண்டிப்பட்டி தொகுதியில் ஒரு இடைத்தேர்தலை கொண்டு வந்து அந்த இடைத்தேர்தலில் அவர் வெற்றி பெற்று மீண்டும் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். முதலமைச்சராக ஜெயலலிதா மீண்டும் அந்த வழக்குகளிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது அவருடைய அராஜக போக்கும் உத்வேகம், அவருடைய வெறுப்புணர்ச்சியும் பழிவாங்கும் போக்கும் உச்சக்கட்டத்திற்கு செல்கிறது. அந்த காலகட்டத்தில் தன்னுடைய வேட்டையை, ஜனநாயகத்தின் மீதான அந்த வேட்டையை ஜெயலலிதா தொடர்ந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார். அந்த காலகட்டத்தினுடைய நிகழ்வுகளை நாம் வரும் நாட்களில் நாம் பேசலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.